திவ்யா கள்ளச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதான் ஒண்ணு அப்படின்னுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, எனக்கும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை. நாங்கள் நைட்டு சமாதானம் ஆனோம். கார்த்திகை விட்டு பிரிந்து சென்ற திவ்யா கள்ளச்சி கிடையாது. அவளால ஒட்டுமொத்த பொம்பளை இடத்துக்கே அசிங்கமா இருக்குது. ஒரு கிழவனை விட மாட்டேன்றா. கார்த்தின்னு வச்சிருந்தா இப்போ ஒரு கிழவனை வச்சுருக்கிறா. உள்ளே வந்து பாரு, கிடைக்கும் தேவைப்பட்ட சரக்கு. அவளால அவ ஒண்டியால ஒட்டுமொத்த பொம்பளைக்கே அசிங்கமாகுது. அவளெல்லாம் நான் பார்த்தா செருப்பாலே அடிப்பாங்கண்ணா. புறம்போக்கு நாய். ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணி வாழத்தை போல அதெல்லாம் வீடியோ பண்ணி பாரு. அசிங்கமா இல்ல அவளுக்கு. இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. அப்ப 365 ஒரு வீடியோவா எடுத்து வேற போடுது வேற. செல்லுங்களுக்கெல்லாம் டைம் இல்ல பாக்குறது. என்னன்னா அந்த திவ்யா கள்ளச்சி வந்து ஆபாசமா வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அத பத்தி அது 100% நல்ல விதம். இப்ப இது என்னன்னா அவங்கள ஆபாசமான பொண்ணு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே, இது உண்மையிலே நல்ல விஷயம். இது ஏன்னா இவளால இவளுக்கு பின்னாடி வரவங்கள இதை பார்த்து பண்ண மாட்டாங்க. அது நல்ல விஷயம், 100% நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இது போட மத்தவங்க என்ன பண்றாங்க, நானும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஏன்னாப்பா இப்ப இந்த போன் ஆனது வந்து பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்க கூட போன் இல்லாத இப்ப இல்ல. அதனால வருங்கால போன்ன்றது ஆபத்து சாபத்து போன் பண்ணி ஒரு உயிர் போதா, ஒரு வண்டிக்கு போன் பண்ணலாம், இல்ல தெரியாதவங்க கிட்ட பேசலாம், ஊர்ல இருக்க அப்படி இருக்கிறதா போன். ஆனா இப்ப இந்த போன்ல இல்லாததே கிடையாது. அதனால வந்து இந்த போனை வச்சுன்னு எல்லா ஒரு கெட்டதை பண்றாங்க. திவ்யா கள்ளச்சிக்கு பிரபலம் கூடியது. இன்று வரைக்கும் தான் தேடிக்கொண்டிருக்கும் கார்த்திகை திட்டி வீடியோ வெளியிட்டு பிரபலமாகி வரும் திவ்யா இப்போது பாலியல் புகாரில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கள்ளச்சி அரெஸ்ட் பண்ணதுனால இவள மாதிரி போறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு உதாரணம். இனிமே எவ்வளவு இது மேல வீடியோ பண்ணக்கூடாது. நீங்க யாருமே போட்டீங்களா? ஆனா கள்ளச்சி நான் பார்த்து வச்சுக்க, நானே நல்லா அசிங்கமா கேட்பேன். பொம்பளையிலேயே அவ சேர்த்திக்கல. அவ ஒண்டி பண்றதால இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் அசிங்கமாகுது. நாங்களாம் கஷ்டப்பட்டுதான் எங்க பிள்ளைங்களை காப்பாத்துறோம். எங்க புருஷனும் குடிக்காரங்க தான், ஆனா கஷ்டப்படுறோம். ஐயோ அவரு நாங்க தெரியல. இவளால இல்ல, இவளை பாக்குற அதே கண்கள் தான் மத்த பொண்ணுங்களையும் தப்பான விதத்துல பாக்குதுங்க. இவளை அரெஸ்ட் பண்ணது 100% நல்லது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? புடிச்ச போலீஸுக்கு முதல் கை தட்டணும்ப்பா. இந்த மாரி ஆளுங்களை வந்து நீங்க வந்து சட்ட ரீதியா வந்து புடிச்சு ஜெயில போடுங்க. இவங்கன்னு இல்ல, இந்த கள்ளச்சி மாரியே அந்த திவ்யா எரும மாடு அது அசிங்கமா வருது. அந்த மாரி அந்த பொம்பளை மாரி இன்னும் நிறைய பேர் இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. போன் பாக்குறதுக்கு தான்ப்பா, எடுத்தாலே 1000 பேர் இந்த மாதிரி தப்பா கமெண்ட் பண்ணிக்கின்னு பேசிக்கின்னு இன்னத்துக்கு தான் போன் எடுக்கிறோம். குழந்தைங்க கிட்டே நம்ம கொடுக்குறோம். அந்த குழந்தைங்க கெட்டு போகுதுன்னா முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களால மட்டும்தான் அந்த பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது. அதுங்க ஒரு ஆளுங்களால மட்டும்தான். முதல்ல இந்த மாதிரி செக்ஸியா போட வேணாம் சொல்லுங்க, அசிங்கமா பேச வேணாம் சொல்லுங்க. அதுங்க அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்ல அந்த இன்ஸ்டா ஐடி இதெல்லாம் எது கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கவே வேணாம் சொல்லுங்க. முதல்ல ஃபாலோவர்ஸ் பண்றவங்க இந்த மாதிரி ஆளுக்கு தயவு சேர்ந்து பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஆளுங்க நல்ல வீடியோ போடுறாங்களா, நல்லா நமக்கு சமூகத்துக்கு தேவையானதெல்லாம் எவ்வளவு குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் செய்யறாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க வீடியோ எல்லாம் எதுக்கு நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? போடாதீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்க தூக்கி விடுறது நாங்களும் தான் பாக்குறோம். நாங்களும் தான் இன்னைக்கு எல்லாம் பூ விற்கிறோம். இன்னைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு தான் நாங்க பூ விற்கிறோம். இதை விற்றாதான் எங்க குடும்பத்தை பார்க்கணும். எங்க வீட்டுக்காரன் எங்களுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரனே இல்லை, நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம். இந்த ஒரு போனை வச்சுக்கின்னு இவங்க எல்லாம் பண்ற அமுகத்தை போன்ல கண்டாவி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நாங்களாம் இன்னும் நாங்க பாக்குறோம். நாங்க அந்த திவ்யாலாம் இந்த சைடு மெரினா பீச் சைட்லாம் வந்துச்சுன்னா அடிச்சு ஓட விடுறதுலதான் கரெக்டா இருக்கிறோம் நாங்க.